வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய லீக் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி என் அழைப்பு விடுத்து நியூஸ் மேட்ரிக்ஸ் சேனலுக்கு வந்ததுக்கு. தமிழக அரசியலை நீங்கள் ரொம்ப உற்று நோக்கி கவனிச்சுட்டு வரீங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் அவங்க கூட்டணி கட்சிகளை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்கன்னு ஒரு புறம் பேசப்பட்டாலும் அப்போ பல சலசலப்புகள் வந்துட்டு தான் போகுது. அதோட உச்சம்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் இந்த மகளிர் அணி தலைவியை திமுகவில் இணைத்து கொண்டது. அது எப்படி பார்க்குறது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணி இருக்கும்போதே திமுகவை சேர்ந்த ஒரு விஷயம் வரா? இல்லை, அது செய்யக்கூடாது இல்லையா? திமுக செஞ்சது மட்டும் இல்லை, அதை ட்வீட் போட்டிருக்காருல்ல செந்தில் பாலாஜி, அதுதான் பெரிய தலைவலி. என்னன்னு சொன்னீங்கன்னா, முதல்வருடைய கரம் வலுப்பெற காங்கிரஸ் கட்சியிலேருந்து இந்த பெண்மணி திமுகவில் இணைஞ்சாருன்னு போட்டாங்க. அப்போது முதல்வருடைய கரம் வலுப்பெற தானே காங்கிரஸை கூட இருக்குது. ஆமாம். அப்போ அந்த கட்சியில் இருந்த ஒரு நிர்வாகியை உங்கள் கட்சியில் சேர்த்துட்டு வலுப்பெறுனா அப்போ காங்கிரஸ் எங்க கூட இருந்தால் வலுப்பெறாதா அப்படின்ற கேள்வி தானே வருது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நடந்து கொஞ்ச நாள் ஆகுது, இப்போ நடக்கலன்னு வைங்க. ஜோதிமணி இப்போ தான் அந்த இன்டர்வியூ கொடுத்து அது பெரிய பேசு பொருளாக வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை இதெல்லாம் பார்த்துட்டு தானே உட்காந்துருக்காரு. ஏன் அவர் சைலண்ட் மூட்லேயே இருக்காரு அப்படின்ற கேள்விகள் தான் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய வருது. ஏன் சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகையும் திமுகவும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறீங்க, தன்னுடைய கட்சி நலனை விட அதிகமாக ஒரு திமுக நலனை எதிர்பார்த்து அவர் திமுக கூட களமாடிட்டு இருக்காரு. ஏதோ சில இத்தியாதி லாபம் அடையலாமா, அடைஞ்சிட்டு இருக்கிறாரா இல்லை அடையலாமா அப்படின்றது வேற ஒரு கருத்து இருந்தாலும், ஆனால் அவர் இதை பற்றியெல்லாம் வாயேற்றார்கள். இப்போ சமீபத்தில் கூட நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டது கூட நீதி விசாரணை கோரி தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தலாம். அவங்க சும்மா ஒரு கண்டன அறிக்கை, ஒரு கண்டன ட்வீட்டு இதோட முடிச்சுக்கிறாங்களே தவிர, ஒரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கடத்திட்டு போய் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, கடைசியாக கிடைக்கல. கடைசியாக கறிக்கட்டையாக எரிஞ்ச பணத்தை தான் அவங்க மீட்கிறாங்க. அப்போ அந்த கொலைக்கு பின்னாடி மறைஞ்சுள்ள மர்மங்கள், அப்போது கடத்திட்டு போய் ஒரு 10-15 நாள் வச்சுருந்தாங்கன்னா, அப்போ அது வெளியும் ஒரு மாவட்ட தலைவருக்கே காவல்துறை இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்திருக்குன்னு சொன்னால், ஏன்னா இது ஒரு சப்பந்த டைம் இருந்தால் பரவாயில்ல. இப்போ தான் தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துச்சு. ஒருத்தன் கடத்திட்டு போனாலும் சரி, இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமரா வச்சு எப்போ எங்கே கடத்திட்டு போனால் எங்கே வச்சுருக்காங்க எல்லாமே வெளியே எடுத்துடலாம், காவல்துறை துரிதமாக செயல்பட்டால். அப்போ அவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. அப்போ அதுக்கே திமுக காங்கிரஸ் கமிட்டி பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆக்கலை. அதாவது சாதாரணமாக ஒரு மாவட்ட தலைவரையும் ஒரு சாதாரணமாக தான் காங்கிரஸ் பார்க்கணும். காங்கிரஸ் கேட்டால் தான் திமுக தரப்பு செய்வாங்க, காங்கிரஸே கேட்கல. இல்லை, பெரிய அளவுக்கு போராட்டம் எந்த அளவுக்கு நடத்துறீங்க? ஏங்க சவுக்கு சங்கருக்கு ஏதோ பெண் போலீஸ் தப்பாக பேசிட்டாருன்னு மகிழா காங்கிரஸ் வள்ளுவர் கூட்டத்தில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாங்களா? அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு செலவு பிறந்த எந்த அளவுக்கு போராட்டத்தை நடத்திருக்கணும்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நடத்தலை அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்தில் இருக்க முக்கியமான ஒரு பிரமுகர் காங்கிரஸ்லேருந்து விலகி செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவில் இணைகிறாருன்னு சொன்னால், அதை சரி ஒரு எத்தனை பேர் இணைகிறாங்க அதேமாதிரி விட்டுட்டு போவாங்க. அதை அவர் ட்வீட் போட்டு திமுகவினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரினுடைய வாரிசு, அவருடைய பிள்ளை, அவருடைய கரம் வலுப்பெற கட்சியில் காங்கிரஸ்லேருந்து ஆளு போய் சேர்த்தா தான் வலுப்பெறுமா? அதுதான் அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் செந்தில் பாலாஜி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, செந்தில் பாலாஜி பிடிக்காமல் இருக்கலாம். அல்லது வருகின்ற சட்டமன்ற இது திமுக இதெல்லாம் சைக்காலஜிக்காக ஒரு இது உருவாக்குவாங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுக காங்கிரஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தியில் உருவாகும். ஏன் சொன்னால், அதிகமான சீட்டு கோரக்கூடாது தேர்தல் நேரத்தில். இப்போ அழகிரி என்ன சொல்கிறார், கூட்டணியில் பங்கு வேணுன்றார். சொல்கிறாரா இல்லையா? அதிகாரத்தில் பங்கு வேணுன்றார். அதிகாரத்தில் பங்கு வேணுன்றாரு. இப்படி எல்லாம் பேச்சு வரும் இல்லைங்களா? அதனால் இப்போது மட்டன் தட்டி வை, எலெக்ஷன் நெருங்க மட்டன் தட்டி வைக்கிறது, அதனுடைய ஒரு பகுதியாக தான் செந்தில் பாலாஜியுடைய இந்த ட்வீட்டை நீங்கள் பார்க்கணும்.
இல்லை அது இல்லை ஆக்சுவலாக திமுகவுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் திமுக காரங்க இருக்காங்க. இது நம்ம எங்கேருந்து சொல்லலாமா, ஆதவ அர்ஜுன் வந்து விசிகேல இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் விஜயோட மேடையை வந்து திரும்ப வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதன் பிறகு வந்து அதுவே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திரும்ப கிடந்து பிரிக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஆதவ அர்ஜுனை நீக்கிட்டு தான் கட்சியிலேருந்து நீக்கிட்டு திரும்ப போய் ஸ்டாலின் அவர்களை போய் திரும்ப பார்க்குறாரு. அதே மாதிரி மதிமுக மதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு போதுன்னு ஒரு பேச்சு கிளம்புனப்போ தான் வந்து மல்லை சத்யா இஷ்யூ வருது. இப்போ வந்து அழகிரி இப்படி பேசணுன்னே இந்த மாதிரியான நிர்வாகிகளை வந்து செந்தில் பாலாஜி நிற்கிறார். அப்போ திமுகவில் இருக்கிற கட்சிகள்லாம் மிரட்டி தான் வைக்கப்படுதா, இல்லை உண்மையாகவே வந்து கொள்கையால் அவங்க வந்து அவங்க வைக்கப்படுறாங்க? கொள்கை என்னங்க எல்லாமே சொல்கிறாங்க, கொள்கை இவங்க கொள்கை தான் என்ன? திமுக அப்போ மிரட்டி தான் பார்க்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை, திமுக கூட்டணி கொள்கை தான் என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. பாஜக எதிர்ப்பு தான் எங்கள் கொள்கைன்னு சொன்னால், கடந்த காலங்களில் பாஜக கூட்டணியில் இருந்தீங்களே, திமுக இல்லையா, விடுதலை சிறுத்தை இல்லையா, மதிமுக இல்லையா, முஸ்லீம் அமைப்புகளை தவிர அத்தனை பேரும், முஸ்லீம் அமைப்புகளும் காங்கிரஸை தவிர அத்தனை பேரும் பாஜக கூட்டணியில் இருந்தவங்க தானே. இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து அடிக்கடி பேசுறாரு, நாங்கள் கொள்கை கூட்டணின்றார். உங்கள் கொள்கை என்ன சொல்லுங்கள்? பாஜக பாசிச எதிர்ப்பு. பாஜக பாசிச எதிர்ப்புன்னா நீங்கள் 2001 வந்து சட்டமன்றத்துக்கு முதல்ல நீங்கள் எம்எல்ஏ ஆகி போனதே பாஜக திமுக கூட்டணியில் தான் நீங்கள் சட்டமன்றத்துக்கு போனீங்க. சொல்லுங்க ஐயா. ஆமாம், அதான் திமுக தான் முதல்ல வந்து பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு வழி செஞ்சாங்க. ஏங்க, எச் ராஜா எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்த கட்சி திமுகங்க. ரங்கராஜன், குமாரமங்கலம் உட்பட 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்புனது திமுகங்க, கூட்டணியில் சேர்த்து. எங்கள் கூட்டணி கொள்கை இருக்குது சொல்லி தான் இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை தங்கள் பக்கம் வச்சுக்கிறது. உங்கள் கொள்கை தான் என்ன சொல்லுங்க? பாஜக எதிர்ப்பு மட்டும் தான் உங்கள் கொள்கையா? ஊழல் எதிர்ப்பு உங்கள் கொள்கை இல்லையா? புரியுது. இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க யாருமே, எதை பற்றியும் பேச மாட்டாங்க. நானாக கேட்குறேன், நீ பறந்து ஒரு விமானம் நட்டு விவசாயிகள் போராடுறாங்க, இதுக்கு வந்து திமுக கூட்டணியுடைய நிலைப்பாடு என்ன? சொல்லு. ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? சைலண்ட் மூடில் இருக்கு. மேல்மார் சிப்காட் விஷயத்தை விவசாயிகள் தொடர்ந்து 2 வருஷமாக போராட்டியிருக்கான். இதுக்கு வந்து திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தையோ, கம்யூனிஸ்டுகளோ, இல்லை முஸ்லீம் அமைப்புகளோ, காங்கிரஸ், இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? சைலண்ட் மூடு. புரியுது. அப்போ உங்கள் கூட்டணி என்ன? பாஜக எது செஞ்சாலும் எதிர்ப்போம், அதுதான் உங்கள் கூட்டணி முடிவா? மக்கள் விரோத செயல்பாடுகள் பாஜக செஞ்சால் பாஜக எதிர்க்கணும், திமுக செஞ்சால் திமுக எதிர்க்கணும். நாங்கள் திமுக விஷயத்தில் சைலண்ட் மூடாக இருப்போம், பாஜக விஷயத்தை தான் நாங்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுப்போன்றது இது என்ன கொள்கை? இது எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இது அதாவது விமானத்தையோ ரயில்வே மற்றும் எல்லா தனியார் நிறுவனங்களையெல்லாம் வந்து இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியாருக்கு விற்பனை செய்வதை நீங்கள் டெல்லியில் தொண்டை கிழிய கத்துறீங்க, அண்ணன் திருமாவளவன் உட்பட. அதே தமிழ்நாட்டில் வந்து துப்புரவு பணியாளர் விஷயத்தில் வந்து தனியாருக்கு ஒப்படைக்கும் போது ஏன் சைலண்ட் மூடில் போகிறீங்க? இதுதான் உங்கள் கொள்கையா? ஆகும்னு சொன்னால் திமுக கூட்டணி கொள்கை உறுதி உள்ள கூட்டணி. கொள்கை உறுதி, உங்கள் கொள்கை என்ன சொல்லுங்க? என்னதான் உங்கள் கொள்கை சொல்லுங்க? வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு வந்து நாங்கள் எதிராக இருப்போம், இஸ்லாமியர்களுக்கு பக்கமாக இருப்போம். சரி, அந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போதே இந்த மசோதாவை ரத்து பண்ணணும்னு சொல்லி திமுகவோ மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏன் கோரிக்கை வைக்கல? பாராளுமன்றத்தில் சில மாற்றங்களை பண்ணுங்கன்னு தான் சொன்னீங்க. மாற்றங்களை பண்ணுறேன்னா அவன் ஒரு கேம் ஆடி அவன் மறுபடியும் கொண்டு வந்துட்டான் அந்த சட்டத்தை. அதன் பிறகு அதை ரத்து பண்ணுன்னு சொல்லி இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் ஏமாற்றும் செயலில். நீங்கள் ஆரம்பமே அதை கொண்டு வரும்போதே பாஜக கொண்டு வந்திருக்கான், இது நிச்சயம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும், இது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானதாக இருக்கும், அதனால் இது ரத்து பண்ணுங்கன்ற கோரிக்கை நீங்கள் வச்சுருக்கணுமா? இல்லை, தம்பிதுரை தானே சொல்கிறார், நீங்கள் கொண்டு வரும்போது ரத்து பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்காமல் இப்போ கொண்டு வந்து மாற்றம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரத்து பண்ணுங்கன்னு கூச்சல் போகிறீங்களே. அப்போ இது எந்த வகையில் நியாயம்னு அதிமுகவுடைய மாநில உறுப்பினர் தம்பிதுரை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரியாக இருக்கா இல்லையா? இதில் சரிதான், அவன் கொண்டு வரும்போதே அதை வந்து நீக்கிருக்கணும். சரி, இப்போ காங்கிரஸில் வந்து இந்த மாதிரி ஜோதிமணி அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காங்க, அதே போல் செந்தில் பாலாஜியும் வந்து பதிவிட்டிருக்காரு. இது காங்கிரஸோட தமிழக தலைமை, அதே போல் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள், திமுக கூட்டணி கட்சி, டெல்லியில் இருக்கிற தலைமையெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? இது வந்து கடந்து போயிடுவாங்களா,
இல்லை இனிமேலும் நீங்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணியை விட்டு வெளில போகிறோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் தோணி எப்படி பார்ப்பாங்க அவங்க? இல்லை இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து காங்கிரஸுடைய நிலை வந்து தடுமாற்றத்தில் இருக்குது. திமுக கூட்டணியில் சொல்ல முடியாது. விஜய் கூட போனாலும் போவாங்க. ஏன்னா விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு விதமான நட்பு இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அடிப்படையில் திடீர்னு சரி எத்தனை ஆண்டுகள் தான் இன்னும் இந்த திமுக கிட்ட குறைந்த சீட்டு வாங்கிட்டு நம்ம காங்கிரஸ் நாளுக்கு நாள் தேய்மானம் அடைஞ்சிட்டே இருக்குது. அதனால் வேறு கூட்டணி நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விஜயை நோக்கி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கும் என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பலமான அந்த வாக்கு, அதாவது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் வாக்குகளாக மாறுமா, அல்லது புது வாக்காளர்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத விட அந்த கூட்டணி என்ற ஒரு பலம், சில கட்சிகள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் இன்னும் நமக்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படின்றது விஜய் வட்டாரங்களுடைய ஆசை. அந்த அடிப்படையில் அவங்க அதை காய் நகர்த்துவாங்க. சாதாரணமானது இல்லையா? விஜயும் வந்து சாதாரண நபர் கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆளுங்களை வச்சு மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நெருடல்கள்லாம் திமுகவுக்கு காங்கிரஸ் கொடுக்குதா? இப்போ இன்னொன்று கூட இன்றைக்கி காலையிலேருந்து உருவாகுது, செல்வ பிறந்தகையை காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து நீக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பொருளையும் இன்னைக்கு காலையிலேருந்து ஓடுது. இல்லை அது ஆமாம் போயிட்டுருக்கு, கொஞ்சம் காலையிலேருந்து ஓடுது. இல்லை இன்றைக்கி ரொம்ப அதிகமாக வேகமாக ஓடுது. அது குறிப்பாக வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, செல்வ பிறந்தகை திமுகவினுடைய ஒரு அடிவகையாக மாறிட்டார். அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் என்பதை விட அவர் திமுகவை புகழ்வதிலையும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறதுலையுமே கரெக்டாக இருக்கார். உதாரணத்துக்கு சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரதம் இருக்கும்போது கூட அவர் எதிராக தான் பேசிட்டு இருந்தார். இது வந்து டெல்லியில் ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய ஓட் ஷோர் அப்படின்ற இதுக்கு கான்செப்டுக்கு திசை திருப்பும் விதமாக இவர் உண்ணாவிரதம் உட்காந்துருக்காரு. பட்டு அண்ணா இவர் சசிகாந்த் செந்தில் உட்கார்ந்த உண்ணாவிரதம் என்னன்னு சொன்னால், அதுக்குண்டான நிதி வந்து மத்திய அரசு சரியான முறையில் கொடுக்கல தமிழகத்துக்கு. அதாவது பட்டியலின மக்களுக்கான நிதி கொடுக்கலான்ற அடிப்படையில் தான் அவர் உட்காந்தார். அது கூட வந்து அவர் எதிராக தான் பேசிகிட்டு இருந்தார். கடைசியாக அவர் ஜூஸ் கொடுத்து தான் அந்த உண்ணாவிரத்தை முடித்தாங்க. அதெல்லாம் அரசியல் நாடகங்கள். இப்படி வந்து ஒரு விதமான ஒரு இதிலே ஓடுது. ஏன்னா முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஒரு அறிவிக்கப்படாத ஒரு நபராக தான் செல்வ பெருந்தகை இருக்கார். இல்லை ஒருவேளை இது காங்கிரஸில் உள்ள நிறைய தலைவர்களுக்கு பிடிக்கல. இப்போ வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் என்ற கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸில் நிறைய தலைவர்களுக்கு பிடிக்கல. இப்போ திருநாவுக்கரசு அந்த மாதிரியான மூத்த தலைவர்கள்லாம் காங்கிரஸில் இருக்காங்க. இப்போ அழகிரி அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாரு. இதெல்லாம் வந்து திமுக கூட்டணிலேருந்து காங்கிரஸ் அப்படி வெளியேறுவதற்கான ஒரு அறிகுறியா? அப்படி வெளியேறினாலும் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து தமிழர் கட்சி கழகம் தான். இணைவாங்களா? இணைந்தால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாகும்? இல்லை அது எப்படின்னு சொன்னால், இப்போது விஜய் நின்னா எல்லாரும் வந்து வெற்றி பெறும், முதல்வர் ஆவாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பேசலாம். என்னுடைய பார்வையில் வந்து 10% வாக்குகள் வாங்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வாங்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மேபி இந்த மாதிரி தேசிய கட்சி காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எப்படி ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமைக்கு அதிமுக இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா, அதுக்கு அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி பண்ண ஒரு பெரிய ஒரு இதுதான். கூட்டணி வச்சது, கூட்டணியில் இருக்கும்போதே அவர் இங்கே கொல்லப்பட்டது, இதெல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. இருக்கா இல்லைங்களா? ஜானகி இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆமாம், 91 எலெக்ஷன் தான் 2 தொகுதியில் தான் திமுக. ஜாயிண்ட் இதே இல்லாமல் போச்சு. அந்தளவுக்கு ஒரு பலம் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து விஜய்க்கு வந்து காங்கிரஸ் கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே மட்டும் இல்லை, உலகளவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் வந்து தான் வந்து விஜயை இயக்குது என்பது, அந்த கார்ப்பரேட்டுகள் மூலிமா காங்கிரஸுக்கு தொடர்பு கொண்டு இப்படி ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இல்லைன்னு சொல்லி தவிர்க்க முடியாது. இல்லை இது காரணமாக இல்லை எப்படி எடுத்துக்கலாமா? திமுக வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு, பாஜகவும் திமுகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்காங்க. இப்போ வந்து சமீபத்த நாட்களில் பாருங்கள், பாஜகவில் இருக்கிற ஒரு தலைவர் கூட பாஜகவுக்கு எதிராக பேசுறதில்லை, திமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் கூட பாஜகவுக்கு எதிராக பேசுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. அரசியல் தரத்துலேயும் அது பேசப்படுது. கடைசியாக அவங்க எப்போ பேசினாங்கன்னு தெரில. ஸோ இதுவும் வந்து காரணமாக டெல்லி தலைமை. ஏங்க காங்கிரஸுக்கு தெரியும் இல்லையா? அவங்களும் வந்து ஒரு தேசிய கட்சி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ரெண்டாவது பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி. அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள், நமக்கே ஒரு 5 விசா அரசியல் பண்ணுற நமக்கே இவ்வளோ தொடர்புகள், இவ்வளோ தகவல்கள் வருதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ தகவல் வரும்? அப்போ பாஜக விஷயத்தில் திமுக வந்து ஷார்ப் கார்னர் தான் கையில் எடுக்குது. இப்போ கூட வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லிக்கு போன நம்ம முதல்வர் என்ன பேசுகிறார்?
2036 46க்குள்ளே இந்தியா வல்லரசு ஆகும். தொலைநோக்கு பார்வையோட நம்முடைய பிரதமர் மோடி வந்து இந்திய கொண்டு செல்றார் அப்படின்னு பாராட்டி தான் பேசுகின்றார் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய். பார்த்துருப்பீங்க நீங்கள். பார்த்துருக்கேன். அப்போ இங்கே வந்தால் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சின்னா அது திமுக தான். திமுக தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு இங்கே பேசுறது, அங்கே போய் டோட்டலாக காலில் விழுந்துட்டு வர்றது, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் விஷயத்தில் வந்து இந்தியா சார்பாக குழு போச்சு. அது டெல்லி மாஸ்கோவில் போய் கனிமொழி என்ன பேசுனாங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் பிக் அண்ட் குட், ஒரு நல்ல சிறந்த பிரதமர் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு வந்தாங்க. அப்போ அங்கே நல்ல பிரதமர்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மோசமான பிரதமர் இவர் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இது முழுக்க அப்பட்டமான ஒரு என்னது சூழ்ச்சிகரமான அரசியலாக இல்லையா? இது மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்கான அரசியலாக இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் தெரியாமல் இல்லைல்ல, காங்கிரஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போ காங்கிரஸுக்கு வந்து என்னென்னா இங்கே தமிழகத்தில் திமுக விட்டால் அதிமுக பாஜக கூட்டணி ஆயிடுச்சு. அப்போ திமுக விட்டால் நம்ம தனித்து நின்று அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க. அப்போ ஏதாவது கூட்டணி கூட சேர்ந்தால் தான் அவங்க பலம் சேர முடியும். அப்போ அந்த கூட்டணின்னும் போது திமுக தான். இப்போ வந்து விஜய் வந்ததுனால அவங்க ஆல்டர்னேட்டிவாக ஒரு கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது காங்கிரஸ் ஆட்சி பிடிக்க முடியாது, ஆனால் வந்து எதிர்காலத்தில் கட்சியை வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி முடிவு எடுத்துட்டாங்கன்னா திமுக காலி. 26 தேர்தலில் திமுக கூட்டணி. அப்போ வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும்? வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும்? தொங்கு சட்டசபை கூட அமையலாம்ல? ஆமாம், தொங்கு சட்டை அமையலாம். அதிகமாக தொங்கு சட்டசபை தான். இப்போ காங்கிரஸ் விலகுனா விடுதலை சிறுத்தையும் விலகும். ஆமாம், மேபி காங்கிரஸ் வந்து டிவிகே கூட போயிடுச்சுன்னு வச்சுக்கல கூட்டணியில், விடுதலை சிறுத்தையும் போயிடுவோம். விடுதலை சிறுத்தை போனால் கம்யூனிஸ்ட்லையும் போவோம். அதிகமான சீட்டு வாங்கலாம் கூட்டணின்னு சொல்லி, அதாவது அதிகாரத்தில் கூட்டணின்னு சொல்லியிருக்காரு, பங்குன்னாரு, அதிகாரத்துலேயும் பங்கு பெறலாம். எத்தனை காலம் தான் நம்ம திமுக கிட்டே இருக்கோம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இயல்பாக இருக்குமா இல்லையா? ஒவ்வொரு சிறிய கட்சிகளுக்கும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நம்ம கட்சி வளரணுன்ற எண்ணம் இயல்பானது. இப்போ 2019 பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அப்படியே இருக்குங்க. எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. அதே போல் எல்லாமே வந்து ஒரே அங்கமாக மாறிட்டாங்க. அது திமுகவா வேறு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான தனித்தனி அடையாளங்கள் இருக்குல்ல. காங்கிரஸுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்குது, விடுதலை சிறுத்தைகளும் ஒரு தனி அடையாளம் இருக்குது, அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்குது. அந்த அடையாளங்களில் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதால வந்து அவங்க இழக்கிறாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்னன்னே தெரில. அந்த ஓட்டு ஃபுல்லாக வந்து திமுக ஓட்டாக ஆயிடுச்சு. ஸோ இதனால் இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் வந்து திமுக, நான் காங்கிரஸ் மட்டும் பேசினா மற்ற கட்சிகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ கம்யூனிஸ்ட்டு இஸ்லாமிய இயக்கங்களை விட்டுருங்க, கம்யூனிஸ்ட்டு விசிக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை எடுக்கணும், இல்லை எடுக்க மாட்டேன்றாங்களா அவங்க. கேட்டால் கொள்கைக்கு திருமாவளவன் அடிக்கடி பேசுறது கொள்கை கூட்டணின்றாரு. பாசிச பாஜகவை எதிர்ப்பது தான் கொள்கை கூட்டணி. அப்படி பாசிச பாஜகவை எதிர்ப்பது தான் கொள்கை கூட்டணின்னா 2001 வந்து நீங்கள் அந்த பாசிச பாஜக கூட கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆனது என்ன? அது ஒரு அவமானமான செயல் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக பேச உங்களால் முடியுமா? முடியாது. அப்போ எந்த அடிப்படையில் கேட்டால் கொள்கைன்ற என்னடா கொள்கை? ஒன்றும் இல்லை, கொள்ளை அடிக்கிறது கொள்கையா? திமுக ஊழல் செய்யுது, அப்பட்டமான ஊழல் செய்யுது, ஊழல் செய்கிற காசில் எங்களுக்கெல்லாம் சரியாக பங்கு போட்டு கொடுக்குறாங்கப்பா, அதுதான்ப்பா எங்கள் கொள்கை சொல்லுங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கணும். நீங்கள் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசினார். என்னென்னா அவர் வந்து எளிதில் அவர் லூஸ் ஸ்டாக்லாம் விட மாட்டார். மற்ற சில முன்னாள் அமைச்சர்கள் வந்து அதிமுகவில் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகளோட சில கூட்டணி கட்சிகள் வந்து இணையும், இன்னும் சில கட்சிகள் வந்து இணையும், அப்படி இல்லைன்னா இந்த கூட்டணி இருக்கிற கூட்டணியாக மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொளுத்தி போட்டிருக்கார். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு அதிமுகவில் சில நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயம் நடந்தது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதே போல் டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை செங்கோட்டையன் மீட் பண்ணார். அது ஒரு புறம். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணார். ஓகேங்களா? ஸோ அதிமுக பாஜக கூட்டணி வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதில் கூட நிச்சயதார்த்தம் தான் இருக்குது, திருமணம் ஆகுமான்றது சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கிறீங்கன்னா வச்சுங்களேன், செங்கோட்டையை நான் கட்சி விட்டு நீக்கிறேன், நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசணும் பார்த்தீங்களா, இப்போ வந்து செந்தில் பாலாஜி ட்வீட் போட்டது, காங்கிரஸ்லேருந்து ஒரு நிர்வாகி வந்து விலகி திமுகவில் இணைஞ்சாருன்ட்டு, திமுகவுடைய முதல்வருடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்காக இணைஞ்சாருன்னு சொன்னால்
அது எப்படி நம்ம அது வெறுக்கத்தக்க ஒரு கூட்டணி தர்மத்துக்கு எதிரான செயலோ அதே மாதிரி தான் வந்து அதிமுகவை வந்து செங்கோட்டையன் கட்சியிலேருந்து விலக்குறாங்க. விலக்கப்பட்ட செங்கோட்டையன் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இது அப்பட்டமான அரசியல் சூழ்ச்சியாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போது பாஜக வந்து என்னென்னா அதிமுகவினுடைய தலைமையை பலகீனப்படுத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கிட்ட அதிகமான தொகுதிகளை கேட்டு பெறத்துக்கு உண்டான ஒரு சூழ்ச்சிகரமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறதா நீங்கள் பார்க்கணும். இப்போது டிடிவி தினகரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பட்டமாக அவர் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏக்கு நான் வந்து கூட்டணிக்கு போக மாட்டேன், வேற ஆள் மாத்தினா தான் நான் கூட்டணிக்கு போவேன் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக பேசுகிறார். அது போன்ற நபரை பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து இப்போ சமீபத்தில் சந்தித்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு செங்கோட்டையனும் டிடிவி தினகரும் பேசிக்கிறாங்க. இப்படி ஒரு வியூ உருவாக்கி இப்போ இது வந்து என்ன சொன்னால் இந்த வேலையை பாஜகவே செய்யுது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. ஏன் சொன்னால் அதிமுக கூட்டணியை எந்த அளவுக்கு பலகீனப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதிகமான தொகுதிகளை நாம் வந்து பெறணும். யாரு? பாஜக அதிகமான தொகுதிகளை நம்ம பெற்றாதான் நாம் வந்து ஒரு கால் அதிமுக கூட்டணியில் அதிகமான தொகுதிகள் நம்ம பெற்று நம்ம நிறைய சீட்டுகளை வென்றுட்டோம்னு சொன்னால் அப்போது நாம் வந்து நாங்கள் எப்படி இது மகாராஷ்டிரா பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எப்படி ஏக்நாத் ஷிண்டே போன்ற ஒரு நபரை உருவாக்கி அதிமுகவில் அப்போது எம்எல்ஏக்களோடு வந்து கலந்தாமையும் கட்சி சின்னத்தை உங்ககிட்ட மேபி பண்ணலாம் இல்லைங்களா? பண்ணலாம். மகாராஷ்டிராவில் அதுக்கு நம்ம ஒரு முன்னோட்டம் நடந்திருக்கு, அங்கே வெற்றியும் பெற்றிருக்காங்கல்ல மகாராஷ்டிராவில். அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு உண்டான ஒரு பாசிச சித்தாந்த கோடு கிழிக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் இல்லைன்னு சொன்னால் ஒரு கடுமையை காட்டணும். பாஜக அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு, இனி பாஜகவினுடைய தலைவர்கள் யாரும் 2ஆம் 3ஆம் யாரும் சரி அதிமுக விமர்சனம் பண்ணக்கூடாது, அதிமுக வந்து அவங்க உட்கட்சி விஷயத்தில் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக அமித்ஷா சொன்னார். ஏன் அண்ணாமலை போய் பார்க்குறாரு? அண்ணாமலை போய் டிடிவி தினகரனை பார்த்தது வந்து ரகசியமான சந்திப்புன்னு சொல்ல முடியுமா? நம்ம முடியாது. அது அண்ணாமலைக்கோ அதாவது அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ தெரியாமல் போய் சந்திக்க வாய்ப்பு இல்லைல்ல. இல்லை. அப்போ அங்கே அதிமுக கூட்டணியில் வந்து பாஜக இருந்துக்கிட்டே அதிமுக கூட்டணியை பலகீனப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளும் செஞ்சுட்டு வராங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கடம்பூர் என்ன முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் வந்து அதை சூசகமாக சொல்லியிருக்காரு. இருக்கிறவங்களும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புதுசாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவருக்கே உண்டான மாநிலம் அவர் பேசியிருக்காரு. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அப்பட்டமான ஒரு சூழ்ச்சிகரமான அரசியலை தான் பாஜக வந்து கையில் எடுத்து. அது எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரிஞ்சிருக்குல்ல. அவர் வந்து இத்தனை வருஷமாக வந்து அரசியலில் இருக்கார். பாஜக மற்ற மாநிலங்களில் வந்து அரசியல் கட்சி எப்படி பண்ணுறாங்க, நம்மளுக்கும் இது நடக்காதா அப்படின்னு யோசிச்சிருப்பார்ல. கண்டிப்பாக யோசிச்சு தாங்க. இப்போ அவர் பாஜக கூட்டணின்றது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பாஜக வலுக்கட்டாயமாக தான் அதிமுக கூட்டணியில் சேர்த்து இருக்குங்களா. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் அவர் என்னென்னா இப்போ பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால இப்போது டிடிவி தினகரன் நோவேர் ஆகிட்டார், ஓபிஎஸ் நோவேர் ஆகிட்டார், சசிகலா செங்கோட்டை எதிர்ப்பாளர்கள்லாம் காலி ஆகிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இப்படி இருக்காரு. ஒரு கால் இந்த எதிர்ப்பாளர்களை பாஜக தங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு அதிமுகவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும்னு பார்த்ததுன்னா அப்போ அவங்க விழுப்படைஞ்சு கூட்டணி இல்லைன்னு சொல்கிற வாய்ப்பு இருக்குது. அது தேர்தலுக்கு அதான் சொன்னேன். இப்போ வந்து நிச்சயதாமம் தான் முடிஞ்சிருக்கு, திருமணம் ஆகலை. நிச்சயதாமம் ஆனவங்கள்லாம் திருமணம் ஆகுதுன்னா அதுவும் இல்லை, அது நிச்சயம் இல்லை. சரிங்கப்பா, இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன். எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி.